வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சஜித் மற்றும் நாமல் இணைந்து கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்கப் போவதாக கூறுவது மக்களுக்கு செய்யப்படும் அநீதியாகும் என்று சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு. ஜனாதிபதி மன்னிப்பு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டு கைதியொருவர் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதியமைச்சின் நிர்வாக அதிகாரிகளிடம் குற்றப்புலனாய்வு துறையினர் வாக்குமூலம். முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியம் மற்றும் சிறப்பு சலுகைகளை ரத்து செய்வதற்கான அரசாங்கத்தின் உறுதிமொழி செயல் திட்டத்திலிருந்து அகற்றப்பட்டுள்ளதாக தகவல். நாமல் ராஜபக்ச மற்றும் யோசிது ராஜபக்ச ஆகியோரிடம் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். சஜித் மற்றும் நாமல் இணைந்து கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்கப் போவதாக கூறப்படுவது கொழும்பு மக்களுக்கு நேரடியாக செய்யப்படும் ஒரு அநீதியாகும் என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். தம்புதேகம வைத்தியசாலை வளாகத்தில் நேற்று ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கான தெளிவான மக்கள் ஆதரவு தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாங்களே நேரடியாக வேட்பாளர்களை முன்வைத்து போட்டியிட்டோம். ஒரே கொள்கையோ ஒரே வேலை திட்டமோ இல்லாத ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் பொதுஜன பெரமுன எனும் கட்சிகள் தனித்தனியாக தேர்தலில் போட்டியிட்டன. எனவே கொழும்பில் ஆட்சி அமைப்பதற்கான ஜனநாயக உரிமை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சஜித் மற்றும் நாமல் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் இணைந்து ஆட்சி அமைக்க முற்படுவது மக்கள் விருப்பத்தையும் அவர்களது வாக்களிப்பின் அர்த்தத்தையும் மதிக்காத செயலாகும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தார். இது கொழும்பு மக்களின் செய்நீதியான விருப்பத்திற்கு எதிராக செய்யப்படும் கடுமையான அநீதியாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி பொது மன்னிப்பு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டதால் அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து கைதி ஒருவர் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதியமைச்சின் நிர்வாக அதிகாரியிடம் குற்றப்புலனாய்வு துறையினர் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக அவர் குற்றப்புலனாய்வு துறைக்கு அழைக்கப்பட்டதும் சம்பந்தப்பட்ட வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பின் மூலம் சட்டவிரோதமாக கைதிகள் விடுவிக்கப்பட்டார்களா என்ற நோக்கில் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நாடு முழுவதும் உள்ள 28 சிறைச்சாலைகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளார்கள். தற்போது அவர்கள் ஆரம்பகட்ட விசாரணைகளை ஆரம்பித்து விட்டனர். குறித்த கைதிகளின் விடுதலை தொடர்பாக அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் மற்றும் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஆகியோர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இலங்கை சிறைச்சாலை அமைப்பை முழுமையாக மறுசீரமைக்கும் வேலை திட்டம் எதிர்வரும் நாட்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார அறிவித்துள்ளார். ஜனாதிபதி பொது மன்னிப்பின் தவறான பயன்பாடுகள் மூலம் கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்படுவது தொடர்பான சர்ச்சைகளே இந்த மறுசீரமைப்பு திட்டத்திற்கான காரணமாக உள்ளதாகவும் இது தொடர்பான சிறப்பு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அதன் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு எதிர்கால நடவடிக்கைகள் திட்டமிடப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். செயற்திறன் இல்லாமல் காணப்படுகின்ற சூழலில் பொதுமக்கள் அந்த நிலைமையை மாற்றி அதை விரட்டியடிக்க வேண்டும் என்று சபாநாயகர் மருத்துவர் ஜெகத் விக்ரமரத்ன வலியுறுத்தியிருந்தார். கொழும்பில் இடம்பெற்றிருந்த ஒரு வைபவத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். அவர் மேலும் கூறிய போது, அரசாங்கம் சரியான முறையில் செயல்படாத நிலையில் அதனை விரட்டியடிப்பது பிரஜைகளின் கடமையாகும் என்றும் அரசாங்கத்தை மக்கள் கட்டுப்பாட்டில் வைப்பது அவர்களின் பொறுப்பாகும் என்றும் கூறினார். இதனை மக்கள் விட்டுக் கொடுக்க கூடாது என்று சபாநாயகர் தமது உரையில் மேலும் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை திட்டமிடப்பட்ட குற்றம் மற்றும் நிதி மோசடியில் ஈடுபட்டு 88 நபர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 26 பேர் திட்டமிட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஏனையவர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் நிலம், வீடுகள், வங்கிக் கணக்குகள், வாகனங்கள், நகைகள், வணிக வளாகங்கள் மற்றும் வயல்கள் உள்ளிட்ட ஆகியவை முடக்கப்பட்ட சொத்துக்களில் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளும் அவர்களது குடும்பத்தினரும் பெறும் ஓய்வூதியம் மற்றும் சிறப்பு சலுகைகளை ரத்து செய்வதற்கான அரசாங்கத்தின் ஆரம்ப உறுதிமொழி தற்போது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சகத்தின் செயல் திட்டத்திலிருந்து அகற்றப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தெரிவிக்கின்றது. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கிடைத்த ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் அனைத்து அமைச்சக செயலாளர்களுக்கும் இடையில் அனுப்பிய சுற்றறிக்கையின் மூலம் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையினை தேசிய கொள்கை திட்டமாக ஏற்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தகவல் அறியும் உரிமையின் கீழ் ஜனாதிபதி செயலகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கையின் பின்னர் இந்த தகவல்கள் வெளியானது என்றும் அந்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. இதுவரையும் சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயல் திட்டத்தில் நிறைவேற்று அதிகாரமற்ற ஜனாதிபதியை நாடாளுமன்றம் நியமிப்பது தொடர்பான தீர்மானம் நீடித்து வருகிறது. மேலும் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு ஓய்வூதியர்கள் மற்றும் சலுகைகளை குறைத்து அரசாங்க கோட்பாட்டுக்கு அரசியலமைப்பு சட்டம் ஒரு தடையாக இருக்கிறது என்ற அறிக்கையினையும் வெளியிட்டது. அரசியலமைப்பின் பிரிவு 36(2) படி ஜனாதிபதி பதவியை வகிக்கும் நபர் நாடாளுமன்றம் நிர்ணயிக்கும் சம்பளத்தையும் சலுகைகளையும் பெறுவதற்கான உரிமையுடையவர் ஆவர். இதனை மாற்றும் எந்த ஒரு சட்டமோ விதிமுறையோ பின்னோக்கி நடைமுறைக்கு வர முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாமல் ராஜபக்ச மற்றும் யோசித ராஜபக்ச ஆகியோரிடம் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் ஹெஹெலி ரம்புக்வெல்ல மற்றும் மெர்வின் சில்வா ஆகியோரிடம் மிக விரைவில் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள ஜனாதிபதி, நாட்டில் உள்ள பல விசாரணைகள் தொடர்பாக நீதிவான் நீதிமன்றத்திற்கு ஏராளமான வழக்குகள் தொலைநகல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன. ஆனால் அது போதாது. அதன் பிறகு அந்த விடயங்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அதுதான் கடைசி படி. அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு தண்டனை வழங்குவதற்கான அதிகாரம் உள்ளது. அரசு நிறுவனங்களில் முக்கியமான பங்கு வழக்குகளை விசாரித்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் குற்றப்பத்திரிகையினை தாக்கல் செய்வதாகும். இப்போது ஹெஹெலி ரம்புக்வெல்ல மற்றும் மெர்வின் சில்வா ஆகியோரின் விசாரணைகள் முடிவுக்கு வருகிறது. மிக விரைவில் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்படும். இந்த நிலையில் கிறிஷ் பரிவர்த்தனை தொடர்பான வழக்குக்கு நாமலுக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளது. ஜோசிதவிடமும் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பல வழக்குகள் தொடர்பாக விரைவில் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள். அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு செல்வதே பணி. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சட்டத்திறனிகள் மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் சென்று நீதிமன்றத்திற்கு உண்மையினை முன்வைப்பார்கள். நீதிமன்றத்தால் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான நிலைமைக்கு இலங்கை தீவிர கவனம் செலுத்தி வருவதாக வெளியுறவு அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காரணம், அந்த பிராந்தியத்தில் நிலவும் ஸ்திரமின்மையான சூழ்நிலை இலங்கையின் பொருளாதார மீட்புக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். இலங்கை தனது பெட்ரோலிய தேவைகளுக்காக முழுமையாக இறக்குமதியை சார்ந்த நாடாக இருக்கும் நிலையில் உலகளாவிய எரிபொருள் விலை உயர்வுகள் நேரடி தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. இஸ்ரேல் ஈரானை தாக்கியதை தொடர்ந்து மத்திய கிழக்கில் பதட்டம் தீவிரமடைந்துள்ளதால் சர்வதேச எண்ணெய் விலைகள் கணிசமாக உயர்ந்துள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 10% மேல் உயர்ந்து ஜனவரி மாதத்திலிருந்து பதிவாகாத புதிய உச்சநிலையை எட்டியுள்ளது. எனினும் அதன் பின்னர் சில அளவில் விலை சரிவும் காணப்பட்டது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல் எரிசக்தி வளங்கள் அதிகமுள்ள பிராந்தியத்தில் இருந்து எண்ணெய் விநியோகத்தை குலைக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்பதே வர்த்தகர்களின் முக்கிய கவலையாக உள்ளது என்றும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இலங்கை மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்யும் அதன் தொழிலாளர்களின் பணம் அனுப்புதலை அதிகமாக நம்பியிருப்பதால் மண்டலத்தில் நிலவும் பதற்றம் அந்த தொழிலாளர்களின் தொழில் நிலைப்பிற்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். பதற்றம் 2 அல்லது 3 வாரங்களில் தணிந்து விட்டால் அது பெரிதாகும் என்பதில்லை. ஆனால் அது நீடித்தால் நாட்டின் பொருளாதாரத்தில் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சர் வட்டாரங்கள் எச்சரிக்கின்றன. மேலும் பதற்றம் நீடித்தால் தேயிலை உள்ளிட்ட இலங்கையின் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் மீது கூடுதல் பாதிப்புகள் ஏற்படலாம் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். 2024 ஆண்டில் இலங்கையின் வெளிநாட்டு கடன் 2023 ஆண்டுடன் ஒப்பிடும்போது அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. 2023 ஆண்டு முடிவில் நாட்டின் வெளிநாட்டு கடன் 63.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. ஆனால் 2024 ஆண்டில் இது சுமார் 5 பில்லியன் டாலர்களால் அதிகரித்து 68 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இந்த கடன் உயர்வுக்கு சர்வதேச நாணய நிதியம், ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கி போன்ற அமைப்புகளால் வழங்கப்பட்ட கடன்கள் மற்றும் பொறுப்புகளில் ஏற்பட்ட விரிவான அதிகரிப்பு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது என்றும் மத்திய வங்கி மேலும் குறிப்பிட்டுள்ளது.